எனக்கு லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. போன வருஷம் போயிட்டு இருந்த டீச்சர் வேலையை கண்டினியூ பண்ண முடியல. கல்யாணத்துக்கு அப்புறமா பஸ்ஸில் தனியாக போனதே இல்லை. எங்கே போகணுன்னாலும் அவரே கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டு வந்து விட்டுருவார். ஆனால் இப்போ தனியாக பஸ் ஏறி காலையில் கபிலர் மலைக்கு போயிட்டு சாயந்தரம் மறுபடியும் திருச்செங்கோட்டுக்கு வந்துடுவேன். எங்கள் தோட்டத்தை என்னோடய மாமனார் தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். இப்போ அவர் எங்கள் கூட இல்லை. அதனால் நாங்கள் தோட்டத்தை பார்த்துக்கிறக்காக நான் வந்து அங்கே போக வேண்டியிருக்கு. இவரும் பில்டிங்க்கு போயிடுவார். ஸோ அதனால் நான் போய் தான் தோட்டத்தை பார்த்துக்க வேண்டியிருக்கு. நான் தோட்டத்துக்கு போன உடனே ஃபஸ்ட்டு வீட்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தென்னந்தோப்பு இருக்கிற காட்டுக்கு வந்து போகணும். அது வந்து நம்ம தோட்டத்து வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அங்கே போகிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எங்கள் மாமனார் ஓட்டிகிட்டு இருந்த ஸ்கூட்டியை தான் நான் வந்து எடுத்துக்குவேன். ஸ்கூட்டி எடுத்துகிட்டு அங்கே தோட்டத்துக்கு போய் தண்ணி முறை இருக்கிறப்ப மட்டும் தண்ணி கட்டி முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம தோட்டத்து வீட்டுக்கே வந்துடுவேன். இனிமேல் சமையலுக்கு தேவையான காய்கறி, கீரை அதெல்லாம் தோட்டத்திலேயே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். பசங்களுக்கு எவ்வளோதான் கோடி கோடியாக சம்பாரித்து வச்சாலும் அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்கறது தான் ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் வேலைக்கு போயிட்டு இருந்த அந்த டீச்சர் வேலையை கூட பசங்களுக்காக விட்டுட்டு இந்த தோட்டத்தில் வந்து பசங்களுக்காக காய்கறி விளைவிக்கணும், அவங்களோட ஆரோக்கியத்துக்காக பாடுபடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன்.